ஒரு ஆளுநருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய அதிகார போட்டி. இது நடந்தா என்ன ஆகும்? இது மாதிரி ஒரு அரசியலமைப்பு சிக்கல்ல நம்ம உச்சநீதிமன்றம் ரொம்பவே சூப்பரா தீர்த்து வச்சிருக்கு. அத பத்தி தாங்க நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உங்க அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா ஒரே ஒரு நபர், அதாவது ஆளுநர், அதுக்கு கையெழுத்து போடாம காலவரையின்றி அப்படியே தன்னோட டேபிள்ல வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அந்த சட்டத்தோட நிலைமை என்ன? இது ஏதோ கற்பனை கேள்வி இல்ல. தமிழ்நாட்டுல நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். ஆமாங்க, இது வெறும் கற்பனை இல்ல. தமிழ்நாட்டுல இது ஒரு பெரிய அரசியலமைப்பு நெருக்கடியாவே மாறிடுச்சு. இந்த பிரச்சனை கடைசியில உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு வழிவகுத்தது. சரி, இந்த பிரச்சனையோட ஆணிவேறு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விதிகளை பார்த்துடலாம். ஒரு மாநிலத்துல சட்டமன்றம் ஒரு மசோதாவை, அதாவது ஒரு பில்ல பாஸ் பண்ணிச்சுன்னா அதை நேரா ஆளுநர்கிட்ட போகும். அவர் அதுக்கு ஓகே சொல்லி கையெழுத்து போட்டா மட்டும்தான் அது சட்டமா மாறும். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு மசோதா ஆளுநரோட டேபிளுக்கு வந்தா நம்ம அரசியல் சாசன சட்டம் அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா அவருக்கு முன்னாடி மூணு வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். அப்படி செஞ்சுட்டா அது உடனே சட்டமாயிடும், பிரச்சனை முடிஞ்சது. ரெண்டாவது, சில கேள்விகளோடையோ இல்ல திருத்தங்களுக்கான பரிந்துரைகளோடையோ அதை மறுபரிசீலனை செய்ய சொல்லி சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். மூணாவதா, இது ரொம்ப முக்கியமான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்னு அவர் நினைச்சாருன்னா அதை குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அனுப்பலாம். இப்போ இந்த முழு பிரச்சனைக்குமே மூல காரணம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம அரசியல் சாசனத்துல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை தான். அதாவது ஆளுநர் ஒரு மசோதா மேல முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளவுதான் சொல்லி எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கிடையாது. இந்த ஒரு விஷயம் இல்லாதது தாங்க இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கும் இந்த மோதலுக்கும் காரணமா அமைஞ்சது. சரி, இந்த டைம் லிமிட் இல்லாத அந்த ஓட்டையை வச்சு தமிழ்நாட்டுல எப்படி ஒரு பெரிய நெருக்கடி உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றம் பாஸ் பண்ணது 1-2 மசோதாக்கள் கிடையாது, மொத்தம் 12 மசோதாக்கள். அதுவும் சாதாரண மசோதாக்கள் இல்லை, மாநில பல்கலைக்கழகங்களோட நியமனங்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான நிர்வாக சீர்திருத்தங்கள். இந்த மோதல் எப்படி படிப்படியா முத்தி போச்சுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா, ஆமாங்க, 2 வருஷமா அந்த 12 மசோதாக்களும் ஆளுநர் டேபிள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாம அப்படியே கடந்துச்சு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த மாநில அரசு நேரா உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதும் ஆளுநர் அந்த 12ல 10 மசோதாக்களை சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பிட்டார். ஆனா நம்ம சட்டமன்றமும் சும்மா இல்ல. ஒரே நாள்ல அந்த 10 மசோதாக்களையும் மறுபடியும் பாஸ் பண்ணி திருப்பி அனுப்புனாங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா? ஆளுநர் இந்த முறை அந்த 10 மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிட்டார். ஆக முட்டுக்கட்டை அப்படியே தொடர்ந்தது. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில தான் இந்த அரசியலமைப்பு முட்டுக்கட்டைய உடைக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் களத்துல இறங்குச்சு. இதுதான் இந்த வழக்கோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். உச்சநீதிமன்றம் கொடுத்த முதல் தீர்ப்பே ஒரு சிக்ஸர் மாதிரி தான். என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் ஒரு மசோதா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம காலவரையின்றி தாமதப்படுத்துறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. இது ரொம்பவே அதிரடியான ஒரு தீர்ப்பு. அதோட நிக்கல. கோர்ட் அடுத்து செஞ்சதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தங்களோட சிறப்பு அதிகாரமான ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களும் இப்போ ஆளுநர் ஒப்புதல் கொடுத்த மாதிரிதான், அதாவது அதுங்க சட்டமா மாறிடுச்சுன்னு கருதப்படும்னு அறிவிச்சுட்டாங்க. ஒரே ஒரு தீர்ப்புல மொத்த முட்டுக்கட்டையும் உடைச்சு மசோதாக்களை சட்டமா மாத்திட்டாங்க. இந்த தீர்ப்பு மூலமா ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இல்லைன்னும் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இனிமேல் ஒரு மசோதாவை கண்டுக்காம காலவரையின்றி கிடப்புல போடுற பாக்கெட் வீட்டோ அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி எந்த காரணமும் சொல்லாம ஒரு மசோதாவை நிரந்தரமா நிராகரிக்கிற முழுமையான வீட்டோ அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் நடந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஆனா எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு குழப்பம் வரக்கூடாது இல்லையா? அதுக்காகவே உச்ச நீதிமன்றம் சில முக்கியமான காலக்கெடுகளை நிர்ணயம் செஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, சட்டமன்றம் ஒரு மசோதாவை 2வது தடவை திருப்பி அனுப்புனா ஆளுநர் கண்டிப்பா 1 மாசத்துக்குள்ள அது மேல ஒரு முடிவெடுக்கணும். இந்த மாதிரி தெளிவான விதிகள் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மட்டும் ஒரு தீர்வு இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுநர்களுக்கும் இது ஒரு புதிய ரூல் புக் மாதிரி.
இந்த ரூல் புக்கோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இனிமேல் ஆளுநர்கள் தங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் காரணம் சொல்லியே ஆகணும். சும்மா திருப்பி அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களோட முடிவுகளை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யவும் முடியும். இது ஆளுநரோட செயல்பாடுகள்ல ஒரு பெரிய பொறுப்புணர்வை, அதாவது அக்கவுண்டபிலிட்டியை கொண்டு வந்திருக்கு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வழக்கு வெறும் ஒரு மாநிலத்தோட பிரச்சனை கிடையாது. இது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநில அரசுகளுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையிலான அந்த அதிகார பகிர்வுல ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனா கதை இதோட முடியல. இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆளுநர்களுக்கு போட்ட இந்த டைம் லிமிட் தனக்கும் பொருந்துமான நம்ம குடியரசுத் தலைவரே இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கார். சோ இந்த அரசியலமைப்பு புதிரோட அடுத்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படல. அது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்ப போகுது. வெயிட் பண்ணி பாப்போம்.